ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லைனில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் 7ஓட லாஸ்ட் கிளாஸ் வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்து அதாவது 10வது டெஸ்ட்டுக்கான கிளாஸ் வீடியோஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ராமலிங்கனார். ஸோ ராமலிங்கனார் உங்களுக்கு ஓல்டு நியூ புக்கில் கவர் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீவா ஜெகநாதன் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு அடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் பார்த்தாச்சு. அதே போல் தமிழ் வழி. ஸோ இந்த 3 பேரையுமே நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை பற்றின பாடல்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பாடல்கள் வந்து ஓல்டு நியூ புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது ஏற்கனவே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நான் ஆட் டு ஸ்டடி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் எந்த பாடல் வந்து வருதுன்னு. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எங்கள் தமிழ் அப்போ பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது தமிழை பற்றி தான் வந்து சிறப்பாக வந்து பேச போகிறாங்க. ஸோ தமிழை பெருமையாக புகழ்ந்து பேச போகிறாங்க தமிழ் மொழியை. அப்போ எல்லாரும் போலையும் வரும் உலக மொழிகளில் வந்து தொன்மையான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அதில் வந்து மேன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அது வந்து மென்மையான மொழி அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம படிக்கிறதுக்காக இருக்கட்டும் பேசுகிறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மென்மையான எழுத்துக்களை உச்சரிப்புகளை கொண்ட மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை பேசவும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்குது இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இதில் வந்து அதிகப்படியான வளங்கள் உடைய மொழினாலும் தமிழ் மொழியை சொல்லுவோம். ஸோ வாழ்விற்கு தேவையான அன்பையும் அறத்தையும் தேடி தரக்கூடிய பெற்று தரக்கூடிய எடுத்து உரைக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொன்னாலும் நம்ம தமிழ் மொழியை தான் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அதே போல் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று ஸோ அது வந்து என்னது அப்போது நம்ம வந்து ஒரு தமிழை வந்து பேசியிருப்போம், ஒரு மாதிரியான ஸ்லாங்கில் பேசியிருப்போம், ஒரு மாதிரியான எழுத்து மொழிகள் வந்து இருந்திருக்கும். ஸோ துணைக்கால இருக்காது, புள்ளிகள் வச்சு எழுதியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம தமிழ் மொழியில் எத்தனையோ மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை எல்லாம் பொறுத்து தாங்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் மாற்றிக்கொண்டு இன்னமும் அழியாமல் சிறந்து விளங்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா தமிழ் மொழி வந்து ஓல்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுலேயும் இப்போ வந்து மாடிஃபை ஆகிடுச்சு, சேஞ்சஸ் வந்துருச்சு, புதுமைகள் நிறைய வந்துருச்சு. அப்போ இளமையோடு திகழ்வது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை வந்து நாமக்கல் கவிஞர் இந்த பாடல் மூலம் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாடலோட முதல் வரி அருள் நெறிய அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா தாய்மொழியான நம்ம தமிழ் மொழி வந்து அருள் நெறிகள் நிரம்பிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மொழியில் வந்து தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அறநெறி கருத்துக்கள் அருள் நெறி கருத்துக்கள் வந்து அருள் நெறி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா அறநெறிகள். ஸோ அறநெறிகளில் செல்லும் வழிகளை வந்து தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதுதான் தமிழன் குரலாகும் அப்படின்னா அப்போ தமிழ் மக்களின் குரலாக வாழ்க்கையின் ஒரு சிறந்த இப்போ திருக்குறள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இல்லாத கருத்து எதுவுமே இல்லை. அப்போ வாழ்க்கை நடைமுறையில் வாழ்க்கை நெறிகளில் வந்து மனிதன் வந்து எப்படி செல்லணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை அந்த திருக்குறள் வந்து சொல்லுது. அதுதான் தமிழரின் ஒரு குரலாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. இப்போ ஒருத்தன் வந்து பொருள் தரான் அப்படின்னா அவனை புகழ்ந்து வந்து நம்ம தமிழ் மொழி என்றைக்குமே பேசாது. அப்படி இல்லையா நீ எனக்கு பொருள் தரலை நான் வந்து உன்னை இகழ்ந்து தான் பேசுவேன் அப்படின்னும் கிடையாது. அப்போ பொருள் தரக்கூடியவரை புகழ்ந்து பேசுவதும் பொருள் தராதவரை வந்து இகழ்ந்து பேசுவதும் அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகளும் தமிழ் மொழியில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அப்போ கொல்லா விரதம் குறியாக கொல்லா விரதம்னா கொல்லாமை. ஸோ கொல்லாமையை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதே போல் பொய்யாமையையும் கொள்கையாக கொள்ள வேண்டும். இதுதான் இதோட பொருள். ஸோ கொல்லா விரதம்னா கொல்லாமையை குறிக்கோளாகவும் அதே போல் எதை கொள்கையாக பெற வேண்டும் பொய்யா நெறியாக. அப்போ பொய்யாமையை வந்து நம்மளோட கொள்கையாக வந்து இருக்க வேண்டும். அப்போ நம்ம பொய் சொல்லக்கூடாது, நீதி வழியில் நம்ம செல்லணும். அப்போ இந்த மாதிரியான கொல்லாமை மற்றும் பொய்யாமையெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு ஒரு வழிவகுக்குது. அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது எல்லா மனிதரும் இன்புற்று வாழ்வதற்கு அறமும் அன்பும் உதவியாக துணை புரியுது. அப்போ எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படிங்கிறதுல அப்போ நம்ம இசைந்து அதாவது மனிதன் வந்து இனிமையோடும் இன்பத்தோடு வாழ்கிறதுக்கு எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அன்பும் அறமும் உதவி செய்யுது. அடுத்து 3வது ஸ்டான்ஸா அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அப்போ அன்பும் அறனும் இதில் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி எந்தெல்லாம் வாழ்ந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாரும் வாழ்வில் அன்பாக இருக்கட்டும் நெறியாக இருக்கட்டும்
ஸோ எல்லா விதமான அறிவையும் நம்மளுக்கு தமிழ்மொழி வந்து கொடுக்குது. ஸோ அப்போ தமிழ்மொழி வந்து எல்லார் இடத்துலையும் எப்படி அன்போடையும் அறத்தோடையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கூறுது. அது மட்டும் இல்லாமல் அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடிய ஒரு மொழினா நம்ம வந்து தமிழ்மொழியை சொல்லலாம். ஸோ தமிழ் பயின்றனால நம்மளுக்கு அறிவும் மேம்படுது, நம்மளோட வாழ்வையும் சீராகுது, செழிப்பாகுது. அதே போல் துன்பத்திலேருந்து எப்படி மீண்டு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தமிழ்மொழி வந்து சொல்லுது. ஸோ அப்போது துன்பமில்லா வாழ்க்கை, அச்சமில்லா வாழ்க்கையை வாழ்வதற்கும் நம்ம தமிழ்மொழி வந்து சொல்லுது. எங்கள் தமிழ் அப்போ இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்மொழி அவர் என்ன சொல்றாரு, எங்கள் தமிழ் போன்ற தேன்மொழி. அப்போ தேன் போன்ற இனிமையான மொழி எங்கள் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து முடிச்சுறாரு. சொல்லும் பொருளும் இதில் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா விரதம் அப்படின்னா நோன்பு, குறி அப்படின்னா நம்மளோட குறிக்கோள், ஒரு குறிக்கோளாக எதை கொள்ளணும், கொல்லாமை மற்றும் பொய்யாமை. அதே போல் பொலிகிற, இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிக்கோள்னு நம்ம பார்த்தது ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். எதை குறிக்கோளாக கொள்ளணும், கொல்லாமையை தான் நம்ம வந்து குறிக்கோளாக கொள்ளணும். அப்போ பொய்யாமையை வந்து என்னவா பண்ணணும், பொய்யாமை வந்து நம்மளோட கொள்கையாக வந்து வச்சுக்கணும். இதுவும் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. கொல்லாமைனா குறிக்கோள், பொய்யாமைனா அது வந்து கொள்கை. இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பொலிகிற அப்படின்ற தருகின்ற அப்படிங்கிறதுக்கான மீனிங். இந்த பாடலின் பொருள் நம்ம இப்போ சொன்னதே தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். அடுத்து நூல்வழி. ஸோ நூல்வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து நாமக்கல் கவிஞரை. ஸோ நாமக்கல் கவிஞர் வந்து தமிழறிஞராக இருந்திருக்காரு, கவிஞராக இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காரு. இப்படிங்கிற பல பன்முகத்தன்மைகளை கொண்டவர் நாமக்கல் கவிஞர். அது மட்டும் இல்லாமல் இவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியனால இவருக்கு இன்னொரு பெயரும் சொல்கிறாங்க, காந்திய கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் நாமக்கல் கவிஞருக்கு இருக்குது. அப்போ நாமக்கல் பெயரின் சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். எதனால் இந்த பெயர் காந்தி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, காந்தியடிகளின் கொள்கை ஈர்க்கப்பட்டு அவரையே ஃபாலோ பண்ணி வந்தவர், அதனால் அவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு நாமக்கல் கவிஞர். அப்போ மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞரின் பாடல்கள், என் கதை, சங்கொலி இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞரோட பல்வேறு நூல்களாக விளங்கிட்டு இருக்கு. அதே நாமக்கல் இப்போ இந்த பாடல் நாமக்கல் கவிஞரின் பாடல் தொகுப்பு, கவிஞரின் பாடல்கள், கவிதை தொகுப்பு அப்படி நம்ம பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும். அதே போல் இது வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எங்கள் தமிழ் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றபின்ல இவரோட இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வம் அப்படிங்கிற அந்த ஒரு இவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மக்களின் உணர்ச்சியை தூண்டி எப்படியாவது ஆர்வத்தை வந்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உணர்ச்சி தூண்டக்கூடிய விடுதலை போராட்ட பாடல்களெல்லாம் அப்போ இருந்த கவிஞர்கள் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவர் பாடின இந்த பாடல் வந்து இன்னும் வரைக்குமே இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெறி என்னும் சொல்லின் பொருள். வழி, குறிக்கோள், கொள்கை, அறம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னா, இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வழி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர், வழி. இதில் வந்து குறிக்கோள் வராது. அப்போ நெறி அப்படிங்கிறது நம்மளோட கொள்கையோ குறிக்கோளோ சொல்கிறது கிடையாது. அறநெறி அறிவை தரலாகும்னு பார்த்தோம். அப்போ அறம் அப்படிங்கிறது தான் அறநெறி, அரண் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்த குறிக்கும். அப்போ அறநெறி, அப்போ நெறிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வழி, எந்த வழியில் செல்லணும். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த நெறி அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை என்னென்னா நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நார்ம்ஸ் அப்படின்னா எந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த வழியில் நம்ம போகணும், இதுதான் டேர்ம்ஸா, இந்த நார்ம்ஸில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற அந்த வழிகளை சொல்கிறது. அப்போ வந்து நெறி அப்படிங்கிறது வழி. அடுத்து குரலாகும் என்னும் சிலைப்பிடத்தில் கிடைக்குது, குரல் கூட்டல் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி, குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி என்பதை சேர்த்தது கிடைக்குது, வானொலி. ஸோ ஆப்ஷன் இதுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த நயம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. முதல் எழுத்து ஒன்று, மோனை, எதுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. பாடலில் எதெல்லாம் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ முதல் எழுத்துனாலே மோ பாருங்க, அதோட இதிலே வரும் மூ, மோ. அதே போல் இரண்டாம் எழுத்து எதுகை. ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அப்படின்னு நம்ம ஈஸியாக அமைச்சிக்கலாம். அப்போ மோனை அப்படின்னா அதுலேயே மா இருக்குது. அப்போ முதல் எழுத்துனா அது மோனை, இரண்டாம் எழுத்து எதுகை. ஸோ அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அது சிலபஸில் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க. அங்கே பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாடலில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 2 எழுத்து ஆ அப்படிங்கிறது வரும். இப்போ முதல் எழுத்து ஒன்றி வருதுனால அதை வந்து நம்ம எழுதியிருக்கோம். அதே போல் இருக்கக்கூடிய பாடல் வரிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு சிலபஸ் இல்லாத விஷயம். ஸோ அதை நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்த ஒரு பாடல் வந்து என்ன அப்படின்னா நாமக்கல் கவிஞரோட பெண்மை அப்படிங்கிற அந்த பாட்டை பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த பெண்மை அப்படின்னா அப்போ பெண்மை அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே தெரியுது ஏதோ பெண்ணை பற்றி பாடுறாங்க. பெண் அப்படின்னா பெண்ணை பற்றி பாடுறாங்க. பெண்மை அப்படின்னா பெண்மை, மை, அப்போ அங்கே மை விகுதி வந்திருக்கு. மை விகுதி வந்தாலே அது வந்து பண்பு பெயரில் நம்ம சொல்லுவோம். அப்போ பெண்மை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பில் கேட்டால் நம்ம எழுத தெரியணும். பண்பு தொகை, பண்பு பெயர் அப்படின்னு நம்மளுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும்.
இந்த பெண்மையில அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப பண்பு குறிக்குது. அப்ப பெண்களின் பண்பை குறிக்கக்கூடிய பாடல் தான் இந்த பெண்மை அப்படிங்கிறது. ஸோ அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரிகள் போவோம். ஃபர்ஸ்ட் லைன் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத்தன்மையும் உறுதி மிகுந்தும். அப்போ பெண்களுக்கான குணத்தை வந்து முதலே சொல்லிட்டாரு. என்னத்த சொல்றாரு? அன்பும் ஆர்வம் அடக்கம். அன்பு ஆர்வம் அடக்கம் இதெல்லாம் முதலானவை பெண்களின் பண்புகளாக இருக்கு. அப்போ எத்தனை சொல்றாரு பெண்களின் பண்புன்னு? அன்பு ஆர்வம் அடக்கம் அப்படிங்கிற 3 விஷயத்த வந்து பெண்மையின் பண்புகளாக வந்து இவர் சொல்லிடுறாரு. இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடியே பொருள்ல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த பெண்மை அப்ப பெண்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கடந்து வர பெண்கள் வந்து நம்மளுக்கு என்னென்னவா இருப்பாங்க? ஒண்ணு தாயா இருப்பாங்க, அதே போல வந்து நம்மளோட மனைவியா இருப்பாங்க, அதே போல நம்மளோட தமக்கை, தங்கை, மகள் அப்படிங்கிற அந்த உறவு முறைகள்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த பெண்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள்ல தான் நம்மளோட வாழ்க்கையில பெண்கள் வந்து இன்றியமையாத ஒரு பங்கை வந்து வகிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான குணங்கள் என்ன? அன்புடையவளா, ஆர்வமுடையவளா, அடக்கமுடையவளா, இதெல்லாம் முதலானவை. இந்த 3 மட்டும் தான் எக்ஸாக்டா சொல்லியிருக்காரு. பண்புகள் நிறைய இருக்கு பெண்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப 3மே வந்து பெண்களின் பண்பா வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த லைன் உண்மைத்தன்மையும் உறுதி மிகுந்த தன்னல மறுப்பு சகிப்புத்தன்மையும். அப்போ உண்மைத்தன்மையோட அவங்க விளங்குறாங்க, உறுதியா இருக்காங்க. அந்த உறுதியினாலதான் ஒரு குடும்பம் இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ உறுதி மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும். அப்ப தன்னலம் தனக்கு என்ன வேணுமோ அதை வந்து பெருசு பண்ணாம தன் கணவனுக்கு என்ன வேணும், தன் மகளுக்கு என்ன வேணும், மகனுக்கு என்ன வேணும், தன் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து தன்னலமற்ற ஒரு மனிதனா வந்து திகழ்றது வந்து பெண் வந்து நம்ம சொல்லலாம். அதே போல சகிப்புத்தன்மை அதிகமா யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கிட்ட தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே போல இயல்பாய் அமைந்த இன்ப ஸ்வரூபமாய், இயல்பாய் அமைந்தும் இன்ப ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்பத்தின் ஸ்வரூபமா இருக்கிறது வந்து அந்த பெண்கள் தான். அப்ப அவ என்ன மாதிரியான ஒரு இதுல வந்து நம்மளுக்கு இது பண்றான்னா, ஃபர்ஸ்ட் தாயாய் நின்றும். இப்ப முதல்ல என்னவா நம்மளுக்கு வராங்க? ஒரு தாய், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், முதல்ல அந்த குழந்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஒருத்தர் அப்படின்னா நான் வந்து தாயை தான் சொல்லுவேன். அந்த குழந்தை வந்து முதல்ல பழகக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா தாய் தான். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவா இருக்கட்டும், இல்லை வந்து தங்கையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் பார்க்கக்கூடியவங்களை முதல்ல பார்க்கறது தன்னுடைய தாய். அப்ப தாய் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. அடுத்தது நம்மளோட லைஃப்ல முக்கியமா வர்றது வந்து தாரமாய் வந்து தளர்வை போக்கும். அப்போ ஒரு கணவன் வந்து எப்பெல்லாம் மனம் தளரும் போது ஒரு மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அந்த மனதை வந்து கோவமா இருந்தா அதை சாந்தப்படுத்துறது, இல்ல கவலையில இருந்தா அந்த கவலையில இருந்து மீட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஒரு தாரம் வந்து செய்யறாங்க, தளர்வை போக்குறாங்க. அடுத்து உடன்பிறப்பு அப்படின்னா உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மளுக்கு வந்து ஒரு உடன்பிறப்பு, நம்மளோட சகோதரிகளா இருக்கட்டும், யாருனாலும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப ஒரு உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா தந்தைக்கு சேவை செய்யறதோ இல்லை தாய்க்கு சேவை செய்யறதோ ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கு அன்பை செய்யும். தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ அயலர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பெண்கள் அப்படின்னா தண்ணி கொடுத்து உபசரிக்கிறது, உணவு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறது, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது, இல்லை இறந்து வரவங்க கிட்ட ஏதோ ஒரு தன்னால முடிந்தவற்றை வந்து தானமா கொடுக்கறது, இந்த மாதிரி தெரியாதவங்க அயலார் அப்படின்னா அந்நியர்கள். ஸோ தமக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கும் ஒரு அன்பை கொடுக்கறது, ஒரு சேவையை செய்கிறது. ஸோ நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். அப்போ தன்னுடைய நாணம் கெடாமல், தன்னுடைய பெண்மைக்கான அந்த பண்பு வந்து கெடாமல் ஒரு நட்பு கொள்வது வந்து பெண்ணின் சிறந்த பண்பா வந்து சொல்றாரு. சித்திர பண்புகள் அன்பு, ஆர்வம், அடக்கம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் மனைவினா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கணவருக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டா இருப்பாங்க, அதே போல ஒரு தங்கையா இருக்கட்டும், ஒரு தமக்கையா இருக்கட்டும், ஒரு அக்காவா இருக்கட்டும், அவங்க வந்து கூட பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல மகள் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்வாங்க. அதே போல அயலர் இடத்துல இந்த மாதிரி நட்பு கொள்வாங்க. இத்தனை பண்புகளையும் சொல்லிட்டு கடைசியில சிறந்த பண்பு எதுன்னு சொல்றாரு? தன்னுடைய பெண்மையின் அந்த நாணம் கெடாமல் நட்பு கொள்வது பெண்மையினும் சிறந்த பண்பா வந்து நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா இந்த பொருளை வந்து இந்த பாடலுக்கான பொருள் ஒரு வாட்டி நீங்க வாசிச்சுக்கோங்க. சொற்பொருள் வந்து உறுதி அப்படின்னா உறுதி, மனத்தின் உறுதி, அப்படின்னா மனம், மனத்தின் உறுதி. அதே போல சகிப்புத்தன்மைனா பொறுத்துக்கொள்ளுதல். எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை, அந்த பொறுத்துக்கொள்ளும் தன்மை வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதே போல ஸ்வரூபம் அப்படின்னா வடிவம். அப்ப இன்பத்தின் வடிவமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பெண்கள். அதே போல தரணி அப்படின்னா உலகம். அடுத்து தாரம் அப்படின்னா மனைவி. அதே போல சேவை செய்யறது அப்படின்னா தொண்டு. அயலர் அப்படின்னா உறவல்லாதோர், தெரிந்தவங்க தெரியாதவங்க,
தெரிந்தவங்க நம்ம உறவினர்னு சொல்லுவோம். அயலாரை வந்து நம்ம என்னன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க, நம்மளுக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நியூவா நம்ம ஒருத்தங்கள பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உறவு இருக்காது. ஸோ உறவு இல்லாதவரை நம்ம வந்து அயலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா அன்பும் ஆர்வமும் அடக்கமும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உம்மும் அப்படின்னு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் அப்படின்னு அப்போ உம்முல முடியறனால இது வந்து எண்ணுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உம்முல முடிஞ்சாலே அது வந்து எண்ணுமை. அதே போல் ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரூபம் அதை வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்பச் ஸ்வரூபமாய் விளங்குபவள் பெண். இப்போ இன்பத்தையும் ஸ்வரூபத்தையும் சொல்கிறாங்க. இது வந்து உருவகம். அப்போ 2 விஷயம் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இன்பம்க்கும் ஸ்வரூபம்க்கும் என்ன சம்மந்தம்? ஸ்வரூபம்னா வடிவம். அப்போது இன்பத்தின் முழு உருவமாக விளங்கக்கூடியது யார்? ஒரு பெண். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து முழு வடிவம், இன்பத்தின் முழு வடிவமாய் விளங்கக்கூடியவள் பெண். அப்போ ஒரு இதை வந்து இங்கே வந்து உருவகப்படுத்துகிறாங்க, பெண்ணை வந்து இங்கே உருவகப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ அதனால் வந்து உருவகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து நாமக்கல்னு அதிலே வரனால அப்போ அவர் பிறந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்திருக்காரு? மோகனூரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பார்த்தா வெங்கடராமன், அதே போல் அம்மணி அம்மாள். இவரோட கவிதை வந்து இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றவர். நிறைய கவிதை போட்டியில் பரிசு பெற்றிருக்காரு. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கியிருக்காரு. எந்த அரசு? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வந்து நாமக்கல் கவிஞர். அதனால் அவருக்கு நடுவண் அரசு வந்து பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பு அளித்திருக்கு. ஸோ தமிழக மக்களால் இவர் என்னவா அழைக்கப்படுறாரு? காந்திய கவிஞர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை காந்தி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். என்று பெருமையுடன் வழங்கப்படுகிறார். இவரின் காலம் வந்து பார்த்தோம்னா 1888. ஈஸி நம்ம வச்சுக்கலாம். 888 முதல் 1972 வரை இவரோட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டது. அப்போ பெண்மை அப்படிங்கிற பாட்டு வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க? நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. இவரோட கவிதை தொகுப்பில் வந்து என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமலர். ஸோ என்னென்ன தொகுப்பில் கொடுத்துருக்காங்க? தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் பகுல் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் இப்படிங்கிற பல்வகையான தலைப்புகளை கொண்ட நூல் வந்து நாமக்கல் கவிஞரின் பாடல்கள். அப்போ அந்தந்த ஃபீல்டை பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழை பற்றி பாடினா தமிழ் தேன், அதே போல் காந்தியடிகள், அதாவது அந்த விடுதலை மிகுந்த அந்த கவிதைகள் வந்து காந்தி மலரில் வரும். தேசத்தை பற்றி சிறப்பு வாய்ந்து பாடுற கவிதைகள் தேசிய மலரில். சமுதாயத்தை பற்றி பாடினா சமுதாய மலர். பெரியோரின் புகழை பற்றி பாடினா அதில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான டைட்டில் வச்சு அதுக்கு கீழே அவரோட பாடல்கள், அவரோட கவிதைகள் வந்து தொகுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் நம்ம வேறு எந்த ஆசிரியருக்கும் நம்ம வந்து பார்க்கல இல்லையா? புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கு நம்ம பார்க்க கிடையாது. ஸோ முதல்ல இத்தனை தலைப்பு கொண்ட ஒரு ரொம்ப புகழ்மிக்க ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா, சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ இப்போ இந்த பாடல் நம்ம பார்த்தோம்லையா பெண்மை அப்படிங்கிற அந்த பாடல் அப்போ எந்த தலைப்புக்கு கீழே வருது? நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற அந்த புக்கில் வருது. அதில் எந்த தலைப்புக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாய மலர் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே வருது. எந்த தலைப்பு? சமுதாய மலர். ஸோ நாமக்கல் கவிஞர் படைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் அவர் எத்தனை நூல்களை படைச்சிருக்காருன்னா இசை நாவல்கள் மட்டும் 3 நாவல்கள், கட்டுரைகள் 12 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. தன் வரலாறு 3 எழுதியிருக்காரு. புதினங்கள் 5 எழுதியிருக்காரு. இலக்கிய திறனாய்வு மொத்தம் 7 எழுதியிருக்காரு. கவிதை தொகுப்புகள் 10 எழுதியிருக்காரு. சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. இது அவங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களா அப்படின்னா நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கிறதே இப்போ நாமக்கல் கவின்னு எடுத்தால் 3 பாடல் தான் படிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து படிச்சாகணும். ஏன்னா 15 மார்க் கேட்குறான், அதில் நம்ம 1 மார்க்கும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ மிஸ் பண்ணாமல் எடுத்ததும் நம்மளால் 95+ எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இசை நாவல்கள்லாம் 3, கட்டுரைகள் மொத்தம் 12 எழுதியிருக்காரு. தன் வரலாறு 3 தான், புதினம் வந்து 5. ஸோ இதை வந்து நீங்கள் மகா பண்ணி வச்சுக்கணும். அந்த நம்பர் மட்டும் மனப்படம் பண்ணாலும் சரி, இல்லை எப்படியோ ஒன்று ஒரு மெமரைசேஷன் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் புக் பேக் எதுவும் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு ஓல்டு புக் 2018 ஓல்டு புக் 12th கவர் ஆகக்கூடிய 11th and 12th கவர் ஆகக்கூடிய ஒரு நாமக்கல் கவிஞரோட பாடல் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலைப்பு நாட்டு வாழ்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு. அப்போ டெய்லியும் என்ன பண்ணணும்? இது என்னோட நாடு, இது என்னோட நாடு அப்படின்னு சொல்லி டெய்லியுமே பாடிட்டே இருக்கணும். செந்தமிழ். அடுத்து வந்து செந்தமிழ் இல்லாதவர் வந்தவர் ஆன
வந்தவர் ஆள தூங்கி கிடந்த போனது மாலை. அப்போ செந்தமிழ் அல்லாதவர் அப்படின்னா வேற்று நாட்டவர். அப்போ அந்நிய நாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டை என்ன பண்றாங்க, ஆள்னாங்க. ஸோ அவங்க ஆள்ந்தாங்க. அப்போ தூங்கி கிடந்த மக்கள் யாரு, நம்மளோட நாட்டு மக்கள் தூங்கி கிடந்தாங்க. அந்த தூங்கி கிடந்த சமயத்துல அயல் நாட்டவர் வந்து நம்ம நாட்டை வந்து ஆழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஸோ போனது மாலை வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. அப்போ நம்மளை ஆள வந்தவங்க போனவங்க எல்லாரையும் நம்பி ஓடிய காலங்கள் வாடின காலங்கள்லாம் போதும். இது வரைக்கும் ஐயோ இப்படி வந்தாங்க, இவ்வளோ கொள்ளை அடிச்சு போயிட்டாங்க, போனது போகட்டும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற தினம் நீ அதை பாடு என்ற எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு வாழ்த்துல நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு நாட்டுக்காக, அதாவது விடுதலைக்காகவும் நாட்டு உணர்ச்சிக்காகவும் நாட்டு பற்று மிகுந்த பாடலாக வந்து இதை கருதப்படுறாங்க. நூல் குறிப்பில் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்பு வச்சிருக்காங்க. எல்லாமே மலர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல கொண்டு தான் கடைசியில் முடியுது. எல்லா தலைப்புமே தெய்வ திருமலர், தமிழ் தேன்மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், புகழ் மலர் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப இந்த பாடல் எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, பல்சுவை மலர் என்னும் தலைப்பில் கவிஞர்கள் பாடல்கள் தொகுக்கப்பட்டன. இதெல்லாம் வந்து அவருடைய பாடல்களின் தொகுப்பு. கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்காக இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் தேசிய மலர் இடம்பெற்றுள்ளது. அப்ப இந்த பாடல் எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, ஸோ 2 இதுல கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து சில பாடல்கள் என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் எதுல இருந்து வந்திருக்கு, எந்த மலர்ல, தேசிய மலர்ல இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவுமே நாட்டு ரிலேட்டட் பாடல் தானே. ஸோ அப்போ தேசிய மலர் அப்படிங்கிற தலைப்புல இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நாடு அப்படிங்கிற அந்த சப் ஹெட்டிங்குள்ள இந்த நாட்டு வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்கு. பாடல்களுக்கு ஒன்றே நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம படிக்கிறோம். ஆசிரியர் குறிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தா தான், ராமலிங்கனார் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் 1888 பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19/10/1888 அன்று யாருக்கு பிறந்திருக்காங்க, வேங்கடசாமி என்பவருக்கும் அம்மணி அம்மாளுக்கும் 8வது மகனாக தோன்றியவர் நாமக்கல் கவிஞர். அந்த 8வதுங்கிறது நம்மளுக்கு டேட்டாஸ் மிஸ் ஆகிருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இங்கே. அடுத்து முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர். ஸோ இப்போ எதில் வல்லவர், 2 ஃபீல்டில் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில்டு பர்சனாக வந்து விளங்கியிருக்காரு. ஒன்று முத்தமிழ், இன்னொன்று வந்து ஓவியக்கலை. இப்போ வந்து ஒரு ஸ்கில்டு ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியக்கலையும் அவர் வந்து சிறந்து விளங்கியிருக்கார். அவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் பெற்றுள்ளார். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு கவிஞர் இயற்றிய ஒரு பாடல் தான் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி. நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பாடல் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த பாடலை எந்த டைமில் இயற்றியிருப்பார் அப்படின்னா, இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு வழிநடையாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த விடுதலை உணர்ச்சியை பாடிக்கிட்டே களைப்பு தெரியாமல் போகிறதுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் தான் வந்து வழிநடை பாடல். இது அந்த பாடல் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற அந்த பாடல் வழிநடை பாடல். எந்த போராட்டத்தின் போது, உப்பு சத்தியாகிரகத்தின் போது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இந்த பாடல் வந்து போராட்ட வீரர்கள் அனைவராலும் உணர்ச்சியுடன் பாடப்பட்ட புகழ்மிக்க பாடல். கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு வந்து இவரை அரசவை கவிஞராக வந்து நியமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பின்னர் வந்து தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்திருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இதெல்லாமே பார்த்தது தான். ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே போல் இவருக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற விருது அளித்த அரசு எது அப்படின்னு பார்த்தோம்னா நடுவண் அரசு தான் வந்து பத்மபூஷன் விருது அளித்திருக்கும். அதே போல் இவரோட 24/8/1972 இவர் வந்து இயற்கை ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞர் பொருள் தினம் அப்படின்னா நாள்தோறும் சொந்தமில்லாதவர் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு உரிமை இல்லாதவங்க அயலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அயலர் அப்படின்னு சொல்லலாம். வந்தவர்கள்னா வேற்று நாட்டில் இருந்து வந்தவர்கள். தூங்கி கிடந்ததுன்னா விழிப்புணர்ச்சி இருந்தது. அப்போ நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லை, நம்ம நாடு எவனோ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ விழிப்புணர்ச்சி அற்றவங்களா நம்ம வந்து இருந்திருக்கோம். மாலை அப்படின்னா சாக, நீ அதுக்கு வந்து செத்து போயிடலாம், இறந்து போயிடலாம், அப்போ இல்லாது போக அப்படிங்கிறது பொருள். வாடின தளர்ந்த சோர்வுற்று, இது ரெண்டுமே வாடின அப்படிங்கிறதுக்கு பொருள். ஓடின மறைந்தன, அந்த காலங்கள்லாம் ஓடி போயின. எண்ணத்தை கூடு அப்படின்னா எண்ணத்தை கொள், இது என்னுடைய நாடு, இனிமே இந்த நாடை நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தான் நீ வந்து டெய்லியுமே கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அறிஞருக்குள் பார்த்தாச்சு. அடுத்து பாவகை பார்த்தீங்கன்னா, இந்த பாடலோட பாவகை என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். பாவகை கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருந்தாலும் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போய் அதோட இலக்கணம் என்ன, என் சீர்னா என்ன, களி நெடிலடினா என்ன, ஆசிரியர் விருத்தம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. இந்த பாட்டுக்கான பாவகை வந்து என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம். ஸோ தினம் அப்படிங்கிறது இது வந்து 2 ஒரே வார்த்தை நம்ம 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். அப்போ தினம் அடுக்கு தொடர். வந்தவர் போனவர் அது வந்து வினையால் அணையும் பெயர்கள். இல்லாதவர்
ஸோ இது வந்து எதிர்மறை வினையால் அணையும் பெயர் யாரையும் அப்படிங்கிறது முற்றுமை. உம்முன்னு முடிஞ்சாலே முற்றுமை சொன்னோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த நம்மளுக்கு வந்து வினைத்தொகை, அதே போல் வினையச்சம், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், இது மட்டும் நம்ம அதிகமாக கொஞ்சம் பார்க்கணும். அது நம்ம வந்து இலக்கணம் கிளாஸஸில் பார்க்கும்போது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீச்சராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இதோட வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லாகவே இயல் 7க்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து 10th டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், இயல் 7க்கான ஃபுல் டெஸ்ட். நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம கிளாஸஸ் எடுத்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து நம்ம இது வரைக்கும் இயல் 7க்கு ஃபுல் டாபிக் கண்டென்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு யூனிட் 7க்கான ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு மண்டே வந்து நடக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே உங்களுக்கு ஃப்ரைடே மற்றும் மண்டே, அடுத்த மண்டே வந்து உங்களுக்கு எப்பயும் போல் வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ இலக்கணம் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரம் 10th இருந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அதுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ரம் 14th இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இலக்கணம் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நம்ம ஃபுல் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இலக்கண பேட்ச்சில் மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த 6 யூனிட் இலக்கணம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக இலக்கண பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இலக்கண பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 250 தான். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீக் ஃபுல்லாகவே அட்மிஷன் போகும். உங்களுக்கு 10th இருந்து இலக்கணத்துக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேட்ச் ஃபீஸ் கம்மி தான், 250 தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு இலக்கணம்கான கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி இருக்குது, டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் கொடுத்தாங்க அப்படிங்க அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு எடுத்துருவோம். ஸோ நீங்கள் இன்னும் அட்மிஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அட்மிஷனை நம்மளோட அகாடமியில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும், என்கொயரிஸ் இருந்தாலும், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. கிராப் சூன் யுவர் அட்மிஷன் அண்ட் தேங்க்யூ.